முதலாவது வாசிங்க, 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால், இப்ப என்ன காத்து அடிக்குது? எதிர்காற்று. எங்களை போக விடாமல் தடுக்கிற காத்து அடிக்குது. எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு. காற்று என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பிசாசினுடைய கிரியை. பைபிள் படி ஒரு சில பிசாசின் கிரியை காத்துக்கு ஒப்புமையா இருக்கு. அது வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு, இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் விண்ட்னு இருக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போ பிசாசு சில நேரத்தில் எதை யூஸ் பண்ணும்? காற்று. அவன் எதை வேணா யூஸ் பண்ணுவான். காற்றை யூஸ் பண்ணுவான், சமுத்திரத்தை. அதனால தான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அவர் சிருஷ்டித்த காத்து அவருக்கு விரோதமாக எழும்புமா? எழும்பாது. தூதர்கள் காற்றுகளை போல இருக்கிறார்கள். அப்போ காற்று சில நேரத்தில் எதிர்காற்றுனா என்ன? எதிர் தூதர்கள். பிசாசின் கிரியை எதிர்த்து நிற்குது. ஆனால் அப்போஸ்தலர் சொல்றான், பிசாசு எதிர்க்குது, நாம என்ன செய்ய முடியாது, அதுக்காக உட்கார முடியாது. ஓடு. எதிர்ப்பு இருக்குது, ஓடு ஓடு ஓடு. எதிர்ப்பு இல்லாம ஊழியம் இல்லையா? எதிர்ப்பு இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. எல்லாமே சுமூகமா இருக்கணும், எல்லாமே பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாமே திறந்த வாசல், நைட்டு போகிற வரைக்கும் எல்லாம் சமாதானம். ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஊழியத்தில், எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறவங்க ஒருத்தன் இருக்கான், அது வேற, எங்களுக்கு தெரியாது. ஆனால் பைபிள் உபதேசம் இதுதான். ஸ்பிரிச்சுவலி வார்ஃபேர்னு ஒன்று உண்டு. அந்த வார்ஃபேரில் நீ இருந்து தான் ஆகணும். ஆனால் உட்காரக்கூடாது. உன்னை உட்கார வைக்கிறதுக்கு போராட்டம் வரும். யூ மஸ்ட் ரன். ஓடுன்றார் ஆண்டவர், ஓடிட்டேரு. பிசாசு எங்க வேணா போராட்டத்தை கொண்டாடுவா, என்ன பிரச்சனை வேணா கொண்டாடுவா உன்னை உட்கார வைக்கிறதுக்கு. உன்னோட ஊழியத்தில் பணப்பற்றாக்குறை வரும், சில நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை வரும், வியாதி வரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உனக்கு வந்தால் கூட நீ ஓடி போயிடுவ. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துடும், பிள்ளைகளுக்கு வந்துடும், மனைவிக்கு வந்துடும், அம்மா அப்பாவுக்கு வந்துடும். நல்ல சீரியஸாக இருக்கும். அன்னைக்கு ஊழியம் இருக்கும். கேட்பாங்க, அந்த நேரத்தில் பிள்ளை கேட்கும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற படுத்துருக்கிற பிள்ளை கேட்கும், அப்பா போவாதீங்கங்கோ. இதுதான் நீ டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். கர்த்தருக்காகவா பிள்ளைக்காகவான்னு சொல்லி. நீ கர்த்தருக்காக நீ எடுத்தினா கர்த்தர் ஊழியத்தையும் பார்த்துப்பார், பிள்ளையும் பார்த்துப்பார். நிறைய பேர் இங்கே தான் பிள்ளையை பலி கொடுக்கறது. ஆபிரகாம் பிள்ளையை கேட்டார்ல, நம்மக்கிட்ட பிள்ளையை பலி கொடுன்னு கேட்க மாட்டார். ஒரு ஜுரம் வந்துச்சு, என் கையில் ஒப்படைச்சிட்டு ஊழியத்துக்கு வரியா, இல்லை பிள்ளை கையில் ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கியா? இதான் ஆண்டவருடைய கேள்வி. நீ நேசிக்கிறது யாராவனா இருக்கும், மனைவியாக கூட இருக்கும், அது அன்னைக்கு பார்த்து உடம்பு செல்லாமல் படுத்துகிறோம், சீரியஸாக இருக்கும். அந்த நேரம் சொல்லும், கொஞ்சம் இருங்க, நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அம்மாவோடைய கேள்வி இயல்பு, மனித இயல்பு. ஆனால் உனக்குரிய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். அதான் எதிர்ப்பு. உன் கூட இருக்கிறவங்க மட்டும் அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னா நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து ஓடுகிறவர்கள். சேர்ந்து ஓடுறவங்கன்னா 2 பேர் தான். சில நேரத்தில் சில ஆவிக்குரிய ஊழியக்காரருடைய மனைவிகளை நான் பார்த்து அவங்களுடைய சாட்சிகளை படிச்சிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்க ஜப வீட்டில் ஜெபிக்கும் போது, அப்போல்லாம் கட்ட அடுப்பு தான், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது அனல் அடித்து வயிற்றில் உள்ள பிள்ளை செத்து போச்சு. கட்ட அடுப்பு அந்த உட்காந்துருந்து அவங்க சமைக்கிறாங்க, அடிக்குது. அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. 2-3 நாள் கழித்து பார்த்தா மூமெண்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா பிள்ளை செத்து போச்சு. அப்போது கணவன் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி இந்த பிள்ளையை கர்த்தர் ஏன் எடுத்தாருன்னு தெரியல, நமக்கு பிள்ளை இல்லை போல், ஊழியத்துக்கு தடையாக இருக்கும் போல்,
நமக்கு ஊழியத்துக்கு பிள்ளை இல்லாமல் வாழுவோமா? அந்த அம்மா சொல்லிச்சா, ஊழியம்தான்பா முக்கியம். ஆண்டவர் நமக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பாரு. அந்த சபையில் அவங்க சாகும்போது கிட்டத்தட்ட 80,000 பேர் இருந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? சில நேரத்தில் நீ ஓடுறதுக்கான முடிவை நிற்க வைக்கிறதுக்கு பிசாசு சில எதிர்ப்புகளை ஏற்படுத்துவோம். நீ எதை நோக்கி ஓடுறங்கிறது தான் கேள்வி. கிறிஸ்துவை நோக்கி ஓடுறியா, எதிர்காத்த பார்த்துட்டு உக்காந்துடுறியான்னு? நிறைய பேர் உட்காந்துட்டான் ஊழியத்தில், நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்காந்துட்டான். 2வது வாசிங்க, அதே 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். காத்து தடுத்துருச்சு, எங்களை ஸ்லோ பண்ணுது, எங்களை ஓட விட மாட்டேங்குது. சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்குது? ஓடவே முடியாது, தடுக்குது காத்து. என் வாழ்க்கையில் மினிஸ்ட்ரி நான் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓவர், இதுக்கு மேலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துல அவன் சொல்கிறான், கொஞ்சம் ஒதுக்குப்புறமா நாங்கள் ஓடிட்டோம், சான்ஸ் கிடைக்குது, ஓடிட்டோம். எங்களை தடுத்தாலும் எங்களை நிறுத்த முடியாது, நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். எங்களை தடுத்தாலும் எங்கள் ஊழியத்தை நிறுத்த முடியாது, நாங்கள் இயேசுக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிறவர்கள். நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் செத்துட்டோன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது வரைக்கும் நாங்கள் ஓடுவோம். ஓடுறாம பாருங்க, எவ்வளோ பெரியதான இதை தியானிக்க அன்னைக்கு அவங்களுடைய அந்த டெடிகேஷன் தான் இன்னைக்கு சபைகள் வளர்ந்து இவ்வளோ தூரம் நிற்கிது. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு இவ்வளோ பேசுகிறோன்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்கேயோ என்னைக்கோ ஒருத்தன் தடுக்கப்பட்டாலும் தடுக்க முடியாமல் ஓடி இருக்கிறான். அவன் ஓடின ஓட்டத்தினுடைய விளைவு தான் நீயும் நானும் இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு நீயும் நானும் ஓடணும்னா கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை நிற்கும், சபை எழும்போம். இன்னைக்கு நீ நானும் உட்கார விரும்புகிறோம், சின்ன யாராவது தடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அதை ஒரு காரணமாக்கி நம்ம உட்காந்துறோம். வியாதி தடுக்குதா, பலகீனம் தடுக்குதா? அன்னைக்கெல்லாம் சர்ச்சுக்கு எப்படி கொண்டாந்துருக்கிறான், வரவே முடியாது, கூரையை பிரித்து இறக்கிட்டானா. சர்ச்சுக்கு எப்படி வந்திருக்கிறான், நடக்க முடியல, ஆனாலும் கூரையை பிரித்து கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள இறக்கிட்டான். இன்னைக்கு ஜுரம், கோல்டு, சின்ன இருமல், நான் வரல, ஏன் ஒரே கோல்டா இருக்கு, அப்புறம் ஆன்லைன்லயே பார்த்துக்கிறேன். சர்ச்சுக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனம், ஆவிக்குரிய சோம்பேறிகள். அவ்வளவு பலவீனத்தில் நீ இயேசுகிட்ட வந்தாதான் ஏன் சுகம் கிடைக்கும்? நீ பாடு வீட்டில் படுத்துக்கிறதா எப்படி சுகம் கிடைக்கும்? நான் இயேசுகிட்ட வருவதை, சபைக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது, என்னை எதுவும் தடுக்கவும் தடுக்காது. சின்ன சின்ன விஷயம், சின்ன விஷயம், அவ்வளோதான், முடியாது, என்னால் முடியாது. நீ யாருக்கிட்ட கோச்சிக்கிற தெரியுமா? கர்த்தர்கிட்ட. உன் வைராகியத்துக்கு தக்கதாக தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் அந்த அளவுக்கு ஓடினதுனால தான் இன்றைக்கி அவனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 2000 வருஷம் கழிச்சு. நீ கொஞ்சம் சொனங்கினா நீ மறக்கப்பட்டுருவ, உன்னை பற்றி மறக்கப்பட்டே போயிடும், நீ நினைவு கூறவே பட மாட்டேன். அன்னைக்கு அவன் ஓட்டின ஓட்டத்தால் தான் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கோம்? அவன் ஓடினா இன்றைக்கி அவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்த நீ மறக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடுவ. 3வது வாசிங்க, 27:13 வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இப்போ எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு, எல்லாம் கைகூடி வந்திருக்கு, தென்றல் வீசுது, மைல்டாக இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு, அதனாலையும் நான் ஸ்லோவாக மாட்டேன். சிலர் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன ஆகிடுவான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க, அப்போ தான் கஷ்டப்பட்டோம், இப்போ நம்ம நல்லா இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேர்கிட்ட ஆவிக்குரிய குடும்பத்தில் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, உபத்திரவத்தில் இருக்கிற வைராக்கியம் ஆசீர்வாதத்தில் இருக்காது. நான் சொல்றது புரியுதா? உபத்திரவப்படும் போது எல்லா மீட்டிங்கும் வருவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்க, ஏதோ சின்ன ப்ரேயர் வச்சா வருவாங்க, எப்படியாவது எங்கள் பிரச்சனை மாறணும், ஜோம் பண்ணுங்க, கரெக்டாக வருவாங்க, ஓடி வருவாங்க, டயத்துக்கு வருவாங்க. இவங்க இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்களேன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்கள
ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து ஒரு 2 வீலர் கொடுப்பார். அதற்கு பிறகு 5 நிமிஷம் லேட்டு தான். காரணம் நான் இல்லை, டிராஃபிக். அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதித்து 2 பிள்ளையை கொடுப்பார். ஸோ ஒரு 2 வீலரில் 2 பிள்ளை வர முடியாது, கணவன் மனைவி 4 பேர் வர முடியாது. அப்போது ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் இவ்வளோ பாடுகள் மத்தியில் போகிறோம், எங்களுக்கு உடனே ஆண்டவர் சரி ஒரு கார் கொடுப்போம். 1/2 மணி நேரம் லேட்டு. ஏன் லேட்டு? பயங்கர டிராஃபிக். தென்றல் நல்லா வீசுது, கயிறு அனுகூலமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மைல்டாக இருக்கு. இப்போ அடுத்து அவன் சொல்கிறான், எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என் ஓட்டம் மட்டும் நிற்கவே நிற்காது, நான் ஓடுற ஸ்பீடு குறையவே குறையாது. அவன் சொல்கிறான். அவ்வளோதான். கடைசியாக வாசிங்களேன், 27:40 வாசிங்க. 40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. யாருங்க, எல்லாம் போச்சு, உடஞ்சிருச்சு, கப்பல் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓவர். இப்பவும் சொல்கிறான், இப்போ நம்ம எங்கே ஓடணும்? கரைக்கு நேராக ஓடணும். இப்பவும் ஓடு. ஏங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் ஓவர், இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறான், இப்பவும் ஓடு. ஏன்? அந்த கரையில் கொஞ்சம் பேர் இருப்பான், அந்த கரையில் கொஞ்சம் பேரை சந்திக்க வேண்டியிருக்கு, அந்த கரையில் கொஞ்சம் ஒரு கிராமம் இருக்கு, அவனை சந்திக்கணும். நான் சாவரேனே இல்லையோ, நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த ஓட்டம் தான் இளைப்படையாத ஓட்டம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்னு இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்காக எப்படி காத்திருப்பாங்கன்னா, வெறும் சும்மா காத்திருக்க மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்படையாமல் காத்திருப்பார்கள். யூ மஸ்ட் ரன். ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை நோக்கி ஓடணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் ஓடணும் ஆண்டவரே, இன்னும் ஓடணும் ஆண்டவரே. வேதாகமத்தில் ஒரு சிலரையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன் 9ஆம் வசனம், அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய். இவனுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, தானியேலுக்கு என்ன ஆயிடுச்சு? டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் என்ன கேட்குறான்? இன்னும் எனக்கு அதை பற்றி சொல்லுங்க, எனக்கு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்கிறான், நீ போய் இளைப்பார், ரெஸ்ட் எடு. அவங்களா ரெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மினிஸ்ட்ரியில் அவன் திருப்தியே ஆகலை, சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலரெல்லாம் ஒரு 1, 2, 3 தடவை வேதாகமத்தை வாசிச்சிருவாங்க. வாசிட்ட பிறகு அதுக்கப்புறம் வேதாகமம் வாசிக்கிறதுவே ஸ்லோவாகிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானும் 10 தடவை வாசிச்சிட்டேன், 20 தடவை வாசிச்சிட்டேன், அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கடமைக்காக வாசிப்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் 300 தடவை வாசித்தாலும் 300 தடவையும் இந்த வேதாகமம் புதுசாக தான் இருக்கும். த நியூ ஒன், புது புது பொக்கிஷம், புது புதைப்பொருள் உள்ளுக்குள்ளது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவார், ஒரு தடவை வாசித்த பிறகு செகண்ட் டைம் அந்த பைபிளை அதை வச்சு வாசிக்க மாட்டார். எதனால் காரணம்னா, முதல் தடவை வாசிக்கும் போது என்ன பண்ணியிருப்பார்? நிறைய அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி எல்லாம் வச்சுருப்பார். செகண்ட் டைம் வாசிக்கும் போது அதே தாட்டு மைண்டில் வரும். அதனால் என்ன பண்ணுவாரா, அந்த பைபிளை அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த பைபிளை யூஸ் பண்ணவே மாட்டார், யாருக்காவது கொடுத்துட்டு அடுத்த பைபிள் வாங்குவார், புதுசாக வாசிப்பார். பழைய தாட்டு எதுவும் என் மைண்டில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்போ தான் எனக்கு இந்த பைபிள்லேருந்து என்ன கிடைக்கும்? புது தாட்ஸ் வரும். நம்மெல்லாம் ஒரு சிலர் ஒரு தாட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வாழ்க்கைக்கே வச்சு ஓட்டி முடிச்சிருவோம். அவ்வளோதான், ஒரே தாட்டு லைஃப் லாங். நம்மளை பற்றி சொல்கிறவனும் அதை தான் சொல்லுவான், அவர் அந்த தாட்டு நல்லா கொடுப்பாரு இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். ஏன்? இது புது ஊற்று. ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு வரும்? இளைப்படையாமல் ஓடுகிறவனுக்கு வரும். ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்குறவனுக்கு டெய்லி வசனம் வேணும், இன்னும் வேணும், புதுசாக வேணும், நான் இன்னும் ஓடணும், இன்னும் ஆண்டவர் கூட நிற்காம ஓடிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவம் இந்த வேதாகமத்தில் உண்டு. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவம் தேவ சமூகத்தில் உண்டு. மோசேயை பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முச்செடியில் பார்த்த மகிமை
நம்ம வாழ்நாளுக்கே கிடைக்காத மகிமை. ஆனால் அவன் அதில் திருப்தியே ஆகலை. அடுத்து கேட்குறான், உங்களுடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் அவராக ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னை கண்டு ஜனங்கள் பயப்படும்படிக்கு நான் என்னுடைய மகிமையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவேன். அது ஒரு மகிமை. ஜனங்க மலைக்கு கீழேயே போக முடியல, ஆனால் இவன் மலைக்கு மேலே போய் மேகத்துக்குள்ளேயே போயிட்டான். இவ்வளவும் பார்த்துட்ட மோசே திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள அந்த தேவ சமூகத்தில் அடைகிற அந்த அனுபவத்தில் அவனுக்கு என்னவே வரல, ஒரு திருப்தி வரல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இன்னும் இருக்க ஆண்டவரே, இன்னும் இருக்க ஆண்டவரே. அதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஒரு இடத்துல நீ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிற, டயர்ட் ஆகிற, போதும்னு தோணுது, சாட்டிஸ்ஃபை ஆகிற, இல்லை இதுக்கு மேலே வேணான்னு நினைக்கிறேன்னா நீ காத்திருக்கிற அனுபவத்திலேருந்து விலகுறேன்னு அர்த்தம். காத்திருவன் தான் எப்படி இருப்பான்? ஓடினாலும் இளைப்படைய மாட்டான், இளைப்படையாமல் ஓடுவான்னு அர்த்தம். எப்போ நீ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும், போதும், திருப்தி, அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக பிரகாரமாகும். எப்படியோ நீ கர்த்தருக்குள்ள எப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு வருதோ அன்னைக்கு நீ காத்திருக்கிற அனுபவத்தை விட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் போயிட்டே இருக்கணும். என் ஜேர்னி முடியாது முடியாது முடியாது. இன்னும் வேதத்தினுடைய தியானிச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் வெளிப்பாடு கிடைக்கும், புதுசு புதுசாக கிடைக்கும், இன்னும் யாரும் கேட்காத வார்த்தைகள் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ தோண்டிக்கிட்டே இருக்கணும். உட்காந்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. டாக்டரே சொல்கிறார், நல்லா நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? நீ நடந்துக்கிட்டே இருந்தால் பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருந்தால் வியாதி வராமல் இருக்கும். முதல்ல வியாதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீ உட்கார ஆரம்பிச்சேன்னு அர்த்தம். இப்போ ஏன் நிறைய வியாதி? எல்லாம் உட்காந்து வேலை பார்க்குறான்னு அர்த்தம். நிறைய ஆஃபீஸ் வந்து எல்லாம் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பித்த பிறகு என்ன ஆயிடுச்சு? வியாதி அதிகமாயிருச்சு. எல்லாம் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு என்ன வரல? வியாதியே வரல. எல்லாம் நல்ல வேலை பார்த்துட்டு வியாதி வரல. உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சா வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உட்காராத, நல்லா ஓடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இரு. ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி நீ ஓடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வராது? ஸ்பிரிச்சுவலி வியாதியே வராது. ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன், வியாதியே வராது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வியாதிப்படாமல் உற்சாகமாய், இன்னும் வைராகியமாய், இன்னும் அதிக பலத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும்.